ஒரு கேள்வி எழுது. அந்த இறைவன் பொருளை நீ கெடுத்துட்டா இப்படி ஆகிடும். இந்த இறைவன் பொருளை நீ உணர்ந்துக்கோ, அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு நமக்குள்ளே இருக்கிற உயிர்நிலையை புரிஞ்சிக்கோ அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. பக்கம் இருக்கிறவன் ஒரு கேள்வி கேட்குறான். பக்கம் இருக்கிற கேள்வி கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட அந்த ஒரு மாதிரியான குரலை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அதாவது அவன் யார்? பக்கம் இருக்கிறவன் கேட்குறான். அப்பேற்பட்டவன் யார்? அவன் எப்படி இருப்பான்? அது எப்படி அவனை தெரிஞ்சுக்கிறது? இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிறவி பிறகுகள் நீந்த முடியும்னு சொல்லிட்ட. அப்பேற்பட்டவன் யாருப்பா அவன் அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் யாருன்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது சாமி. அவன் தனக்கூமை இல்லாதான். அவனை இப்படி தான் இருக்கிறான், இப்படி தான் இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கிறான்னா அந்த உருவத்தில் இருக்கிறான், இந்த உருவத்தில் இருக்கிறான், என்னால் சொல்ல முடியாது. தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றக்கூடியது. நீ மனசில் இருக்கிற கவலை எனக்கு நல்லாவே புரியுது. இதெல்லாம் இருக்கணும்னா இது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமல்ல. இது யாருன்னு தெரிஞ்சுக்கினா தானே நாம் அதுக்கு மேலே அவன் எப்படி என்னென்ன சொன்னானோ அது மாதிரி இருக்கலாம். அப்போ யார் அவன் அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தவன் பக்கம் இருக்கிறவன் கேட்கும்போது, அவன் தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றக்கூடியது. உன்னுடைய மனக்கவலையை மாற்றணும் அப்படின்னா அவன் இப்படிக்கிறான் அப்படிக்கிறான் என்னால் சொல்ல முடியாது சாமி. அது உணர்வாக தான் நீ புரிஞ்சிக்க முடியும். எப்படி? அப்போ உணர்வாக தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்பேற்பட்டவன் அந்த இறைவன். அவன் தன்னை எந்த உருவத்திலையும் எந்த ஊமையும் அவன் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பொருளான ஒரு இறைவன் அவன். அவனை என்னன்னு சொல்லட்டும், அதை பற்றி எப்படி உனக்கு விளக்கட்டும் அப்படின்னு ஒரு மெய்ஞானி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்பேற்பட்ட இறைநிலையோட ஒன்றி பிணைஞ்சிக்கணும். என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் அவன் தன்னுடைய உருவத்தை இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற அந்த இறைவனோட ஒன்றி பிணைஞ்சிக்கோ. இணைதல் என்ன பண்ணணும்? இணைதல், ஒன்றி பிணைஞ்சிக்கோ. அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு அவனோட அவன் காலை நீ பிடிச்சிக்கோ. தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் நீ என்னதான் எகிரி குச்சா கூட உன் மனக்கவலையை என்னால் மாற்ற முடியாது. அவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் அவன் ஒரு கேள்விக்குறி பக்கம் இருக்கிறவங்க எழுது. யாருப்பா அந்த தனக்கூமை இல்லாதான் அவன் எப்படி அவங்ககிட்ட நான் போய் சேர்றது அப்படின்னு சேரும்போது தான் அடுத்த குறளுக்கு வரோம் நம்ம.